4 பேர் பயங்கரவாதத்தின் பக்கம் போனா 40,000 இஸ்லாமியர்கள் தலைகுனி என்று ஒரு தலைவிதியும் கிடையாது. அப்ப இதை உறக்க சொல்லணும். உறக்க சொல்லக்கூடியவர்கள் ஊமை போன்று இருந்தால் வேலூர் இப்ராஹிம் போன்றவர்கள் அந்த குரலை வெளியே சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்த மாதிரியான பயங்கரவாதத்தை தட்டி கேட்கக்கூடியவர்கள் இன்றைக்கு தமிழகத்தில் குறைந்து போயிருக்கும் பொழுது பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் இருக்கிற வேல்முருகன் திமுகவுடைய எம்எல்ஏவா இன்னைக்கு இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பும் பாரதத்தின் இராணுவமும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய தியாக அமைப்புன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இது சொன்னதுன்னு இஸ்லாமிய இளைஞர்கள்லாம் கைத்தட்டி வரவேற்கிறான். தடை செய்யப்பட்ட அமைப்பை ஆதரிச்சு பேசுற அயோக்கியர்கள் திமுக எம்எல்ஏவா இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திருமாவளவன் போன்றவர் எஸ்டிபி ஆதரிச்சு பேசுகிறார். தடை செய்யப்பட்ட பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற பயங்கரவாத அமைப்பை கடந்த காலத்தை ஆதரிச்சு பேசியவர் அவர். அப்ப இந்த மாதிரி உள்ளவர்கள் திமுகவுடைய கூட்டணியில் இருக்கிறாங்க. அதே போன்று நீங்க பாத்தீங்கன்னா ஜவாஹிருல்லா, இவர் ஒரு மிகப்பெரிய பிரிவினைவாத சக்தியா இருக்கிறாரு. இஸ்லாமிய இளைஞர்களை தப்பா வழி நடத்துவதும் மத்திய அரசுடைய எந்த திட்டங்கள் வந்தாலும் அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதும் ரொம்ப அழகா கட்டமைத்து இஸ்லாமியர்களை போராட வைத்து சிறைக்கு செல்ல வைத்து அதன் மூலமாக தொடர்ந்து தன்னுடைய வாக்கை திமுகவிடத்திலிருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை திமுகவிலிருந்து வரக்கூடிய சலுகைகளை பெறுவதற்கு இஸ்லாமிய மக்கள் அடகு வைக்கிறார். இந்த போன்ற தலைவர்களை நாம புறக்கணிக்கணும். பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரிக்கிற திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடியவர்களை நாம் தூக்கி எறிய வேண்டும் என்று இஸ்லாமியரிடத்தில் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது கட்டாயமான ஒரு முடிவு. அதுக்கு இந்த ஆசிப் போன்ற பயங்கரவாதத்தின் பின்னணியில் யார் இருக்கிறார் என்று கண்டுபிடிக்க வேண்டியது காவல்துறையுடைய கடமையை அவர்கள் சரியாக நிறைவேற்றாவிட்டால் நிச்சயமாக என்ஐஏ விசாரணை வேண்டும் என்ற எங்களுடைய முடிவில் இன்னும் அழுத்தமாக நாங்கள் முன் சென்று கொள்வோம். அதுதான் எங்களுக்கு தேவை.